ஹேல்தி ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப ரொம்ப நலமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அனுஜா கிட்ட இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. உங்களுடைய ஜேர்னல்களை எங்களோட ஷேர் செய்ய முடியுமா? இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட நிறைய பிஸ்னஸ் ஜேர்னல்ஸ், என்னோட பிளானர் அதெல்லாமே நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட கிராட்டிடியூட் ஜேர்னல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்மளோட யூடியூப் கம்யூனிட்டிலேயே, நம்மளோட எல்ஜே ஃபேமிலி கூட. நீங்கள் என்ன பண்ணலாம்னா, லாவண்யா ஜெயக்குமார் ஜேர்னலிங், லாவண்யா ஜெயக்குமார் ஜேர்னல்ஸ், லாவண்யா ஜெயக்குமார் பிளானிங், லாவண்யா ஜெயக்குமார் பிளானர்ஸ், இந்த மாதிரி கீவேர்டோட யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்னோட ஜேர்னலிங் தொடர்பான கிராட்டிடியூட் மெடிடேஷன், கிராட்டிடியூட் ஜேர்னல், லாவண்யா ஜெயக்குமார் கிராட்டிடியூட் ஜேர்னல் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணலாம். என்னோட ஜேர்னல்ஸ், என்னோட பிளானர்ஸ், என்னோட மந்த்லி பிளானர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஜேர்னல்ஸ் நான் தனியாக வச்சுருக்கேன். அதில் நான் கொஞ்சம் ஸ்கெச்சஸ் ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் கிராட்டிடியூட் ஜேர்னலிங். அண்ட் எனக்கு எப்போல்லாம் மைண்ட் செட்டில் வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஏற்படுதோ அப்போல்லாம் வந்து கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக விஷயங்களை எழுதுறது, அந்த மாதிரிக்கு நான் தனியாக பர்சனல் ஜேர்னல்ஸ் வச்சுருக்கேன். பட் இது இப்போ இந்த வருஷம் நான் முடித்த ஜேர்னல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக் வந்து என்னோடய ஆஃபீஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு 10-15 புக் வாங்கிட்டு வந்தாங்க. நான் வந்து நோட் புக் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அதனால் அவங்க வந்து சாதாரண ஸ்டூடெண்ட் நோட் புக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எனக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்பட்டது, நானும் கடைக்கு போக முடியாது அப்படின்றதால நான் இந்த நோட் புக்லேயே இந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா 2nd January 16th Jan வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஸ்பான்சர்லாம் எதுவும் கிடையாது. ஓகேவா? இது மிஸ்டேக், ஆக்சுவலி என்னோட அட்மின் டிபார்ட்மெண்ட் பண்ண மிஸ்டேக்கு. அவங்க தப்பாக நான் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பட் எனிவே ஸ்டூடெண்ட் லெவல் நோட் புக்கே ஓகே. பட் இதுலேயே இந்த ஒரு அட்டைப்படலாம் இல்லாமல் கொஞ்சம் அடல்ட்ஸ் மாதிரி இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது கிட்ஸுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன் இல்லையா? இந்த புக்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக ரொம்ப ப்ரைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான். இதுதான் என்னோடய புக் 1. நான் 2nd January 16th March வரைக்கும் எழுதியிருக்கேன். இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது என்னென்னா, அதுக்கு என்னோடய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் திடீர்னு வந்து எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸ்க்கு ஏதாவது மைண்ட் மேப் பண்ணியிருப்பேன், பிரெயின் ஸ்டார்ம் பண்ணியிருப்பேன். நம்ம கோர்ஸ் கான்டென்ட்டு இல்லை வந்து யூடியூப் கான்டென்ட் எதையாவது நான் வந்து ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். இல்லைனா ஏதோ ஒரு பர்டிகுலர் பிளானர் எனக்கு தேவைப்படும். ஸோ இங்கே வந்து நான் கரெக்டாக நான் டேட்டு எவ்வளோ நாளைக்கு இதை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் போட்டு வச்சுட்டேன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்போ இதை ஆரம்பிச்சிருக்கேன், எப்போ முடிச்சிருக்கேன் அப்படின்னும் போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா 1st Jan ஆரம்பிப்பாங்க. பட் அன்றைக்கி நான் பிஸியாக இருந்தேன்னு நினைக்கிறேன். 2nd Jan தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எனிவே, ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஜேர்னல் ஃபார் த இயர். அண்ட் செகண்ட் வந்து இப்போ தான் இதை ரீசெண்டாக முடித்தேன். இதில் நிறைய நீங்கள் பார்த்துருக்க முடியும். இதை எல்ஜே ஃபேமிலி கூட நான் நிறைய பிளானர்ஸ், ஐ திங்க் 2-3 ஆடிட் வீடியோ அண்ட் பிளானிங் வீடியோலாம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன்ல. April, May பிளானர்லாம் இதில் தான் நடந்தது. ஸோ 20th March 6th June வரைக்கும் இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் மணி மாஸ்டரி அப்படின்ற ஒரு கோர்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். அதோட பிரெயின் ஸ்டார்மிங்லாம் பார்த்திங்கன்னா இதில் தான் இருந்தது. அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எனக்கு மணி மாஸ்டரிக்கான கண்டென்ட் என்னோடய மைண்ட்குள்ளேருந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த எல்லாத்தையுமே வந்து பிரெயின் டம்ப் மாதிரி நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். பட் இன்னும் அதுக்கான ப்ராப்பர் க்ரியேஷன் நான் பண்ணல. அதை வந்து என்னோடய புது ஜேர்னலில் நான் பண்ண போகிறேன். இதை முடிச்சுட்டு இப்போ இதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்கே நம்ம வந்து நேம் பண்ணுறோம்ல, இது எவ்வளோ நாள்லேருந்து எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. அது பார்த்திங்கன்னா நான் கடைசியில் இங்கே போடுவேன். ஓகே, முடிச்சதுக்கப்புறம் தான் நான் போடுவேன். இந்த ஜேர்னல்ஸை எங்கே வாங்கினேன்னா, ஒரு ஆர்ட் ஷாப் இருக்குது எல்பி ரோடில், அடையாரில். அதில் தான் நான் யூஸ்வலாக என்னோடய ஜேர்னல்ஸ் பிக்கப் பண்ணுவேன். இது வந்து எனக்கு டைமே இல்லை. பார்த்து பொறுமையாக அதை அப்படியே பேப்பர்ஸ் எல்லாம் டச் பண்ணி பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஜேர்னலை செலக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு சான்ஸே கிடைக்கல. ஏன்னா இது வந்து நம்ம பேண்டமிக்கால் எல்லாத்தையும் லாக்டவுன் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு சொன்னாங்கல்ல, அதுக்கு 2 நாளோ 3 நாளோ முன்னாடியோ இதை பிக் பண்ணேன். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து டைமே இல்லை. அதுக்குள்ளே ஒரே கமோஷனாக இருந்தது. இருக்கிற ஒரு 5 நோட் புக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். இதே ஒரே பேப்பர் ஒரே மாதிரி, ஆனால் கலர்ஸ் மட்டும் மாற்றி நான் வாங்கிட்டு வந்தேன். இது ஐ திங்க் 75 rupees per நோட் புக். ஆனால் இந்த புக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 48 rupees தான். அண்ட் நிறைய பேப்பர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ நீங்கள் வந்து நிறைய பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் லெவல் நோட் புக்கே போய்க்கலாம். நான் ஆரம்பிக்கும் போது நிறைய ஸ்டூடெண்ட் லெவல் நோட் புக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். என்ன மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது, என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த ஆர்ட் ஷாப் போய் பார்க்கும்போது எதெல்லாம் எனக்கு பிடிக்குதோ அதெல்லாம் நான் வாங்கிட்டு வருவேன். ஒரு தடவையும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஸோ இந்த 3 ஜேர்னல் இப்போதைக்கு மேபி இயர் எண்டில் நான் என்னென்ன ஜேர்னல்ஸ்லாம் முடித்தேன், என்னோடய பிஸ்னஸ் ஜேர்னல்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இது 3 தான். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த புது ஜேர்னல் எனக்காக ரொம்ப மைல்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ பேஜஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பென்னும் ரொம்ப முக்கியம். இங்கே என்ன மாதிரி பென் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது என்னோடய பென்னுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய ஹேண்ட் ரைட்டிங்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். இதில் வந்து நான் யூனிபால் மைக்ரோ அதை யூஸ் பண்ணுறேன். இதில் தான் நம்மளோட மைண்ட் மாஸ்டரி சீரீஸோட செகண்ட் கோர்ஸ் மணி மாஸ்டரி கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு பாயிண்ட்க்கும் என்னென்ன விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறேன், என்னென்ன விஷயங்களை வந்து டீட்டெயில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு லெசனுக்குமே வந்து கம்ப்ளீட்டாக நான் நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ குட் டு சி. ஆக்சுவலி நான் மணி மாஸ்டரி கோர்ஸ் வந்து Jan 2021 தான் பிளான் பண்ணியிருக்கேன். பட் இப்போவே எனக்கு இன்ஸ்பிரேஷன் வரும்போதெல்லாம் நான் அந்த கான்டென்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுட்டே இருக்கேன். ஸோ தட் நான் நிறைய இன்புட்ஸ் வரும்போது, ஏன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் எனக்கு நிறைய ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்போல்லாம் வந்து நான் டக்குன்னு நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஸ்டோரி இங்கே கரெக்டாக இருக்கும், இந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே கரெக்டாக இருக்கும், இந்த ஒரு தாட் வந்திருக்கு, இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு அதை நான் சொல்லலாம் அப்படின்றதெல்லாம் நான் அங்கங்கே போட்டு வச்சுப்பேன். ஸோ தட் இஸ் மை மெத்தட். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த நோட் புக்கில் நான் வந்து ஃபுல் பிரெயின் டம்ப் பண்ணியிருந்தேன் அந்த கோர்ஸ்க்காக, மணி மாஸ்டரிக்காக. அண்ட் தென் இதில் வந்து அதோட அப்கிரேட்ஸ் இருக்குது. இது ஒரு மெமரி. இது வந்து நம்ம ஒரு 5 years கழித்து பார்க்கும்போது கூட இல்லை, இதில் இது பண்ணோம்ல, இந்த கோர்ஸில் இது பண்ணோம்ல. அப்போது எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, எல்லா விஷயங்களுமே அப்போ நடந்த எல்லா விஷயங்கள், அப்போ நடந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ், அப்போ நான் எங்கே இருந்தேன், என்ன மாதிரி இருந்தேன், அப்போ என்னோடய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எப்படி இருந்தது, அப்போ நான் வந்து என்ன மாதிரி ஹேர் கட் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் வரைக்கும் ரொம்ப டீப்பாக எனக்கு ஞாபகம் வரும். அதுதான் ஜேர்னல்ஸோட பிக்கெஸ்ட் பெனிஃபிட்டே. உங்களுக்கு வந்து அந்த மெமரிஸை அப்படியே கொண்டு வச்சுருக்கோம். நீங்கள் ஒரு ட்ராயிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ராயிங்கை நீங்கள் திருப்பி போய் பார்க்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபுல் அந்த மெமரிஸும் வரும். அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க, என்ன பண்ணிருந்தீங்க, என்ன மியூசிக் ஓடிட்டு இருந்தது, யார் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன அம்மா சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு அப்படியே ஃப்ளோ ஆகும். கரெக்டாக அதே மாதிரி தான் எனக்கு ஜேர்னல்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோட பிஸ்னஸ் ஜேர்னல்ஸ், என்னோட பர்சனல் ஜேர்னல்ஸ் எல்லாமே. ஸோ நீங்களும் கண்டினியூஸாக ஜேர்னலிங் பண்ணிகிட்டே இருங்க, தொடர்ந்து பிளான் பண்ணுங்கள். உங்களோட டைமை பெட்டராக மேனேஜ் பண்ணுறதுக்கு பிளானிங் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட லைஃப்பில் நீங்கள் சாதிக்க வேண்டிய விஷயங்களை சாதிக்கிறதுக்கும் அதை சாதிக்கிறதுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கறதுக்கும், தொடர்ந்து காலையில் எந்திரிக்கும் போது நைட்டு தூங்கும்போது நான் இன்றைக்கி காலையில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்றத உங்களுக்குள்ள ஒரு கேள்வியாக கேட்குறதுக்கும், ஈவினிங் வந்து நான் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை கொடுக்கறதுக்கும் கண்டிப்பாக என்னோட ஜேர்னல்ஸ் பிளானர்ஸ் எல்லாம் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுது. நீங்களும் தொடர்ந்து ஜேர்னல் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட ஜேர்னலிங் அப்படின்றத நீங்கள் ப்ரொஃபஷனலாக மட்டும் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன மாதிரி ஒரு க்ரியேஷனுக்கு மட்டும்தான் நீங்கள் ஜேர்னல் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஒரு பிஸ்னஸ்க்காக நான் ஒரு பிளான் பண்ணுறேன், நான் இந்த மந்த் எப்படி இருக்க போகுதுன்ட்டு என்னோட கரியருக்காக, என்னோட ப்ரொஃபஷனுக்காக, இந்த ப்ராஜெக்ட்காக நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்சனலாக கண்டிப்பாக ஒரு ஜேர்னல் தேவை. அந்த பர்சனல் ஜேர்னலில் உங்களோட தாட்ஸ், உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களோட அந்த டேவை எப்படி போச்சு, நான் இன்னைக்கு சமைச்சேன், இதை சாப்பிட்டேன், இது இப்படி இவங்களை மீட் பண்ணேன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் உங்களோட தாட் ப்ராசஸை ரெக்கார்ட் பண்ணுங்கள். நம்ம எழுத்தில் போடும்போது உங்களோட திங்கிங் அவ்வளோ கிளியர் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. மனசுக்குள்ளே ஓடிட்டே ஒரு விஷயம் இருக்கும்போது இல்லை, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அது நம்மளை பாடாப்படுத்தியிருக்கோம். அதை நீங்கள் பேப்பரில் போடும்போது இல்லை, இவ்வளோதானா, இதுக்கா நான் இவ்வளோ சீன் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கேன் என்னோட மனசுக்குள்ளேயே, இதுக்கா நான் என்னையே இவ்வளோ வருத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். நீங்கள் லைஃப்பில் எந்த லெவலில் இருந்தீங்கனாலும், நீங்கள் ஒரு 10 year கிட், இல்லை 20 yearsல காலேஜ் படிக்கிறீங்க, இல்லை 30 yearsல ஒரு குடும்ப தலைவியாக இருக்கீங்க, இப்போ தான் ஒரு மாமா இருக்கீங்க, குழந்தைங்களாம் உங்களை டார்ச்சர் பண்ணுது, உங்களுக்கு வந்து ஒரு ஜாபுக்கான ஒரு கிளாரிட்டி இல்லை, இல்லை 40 yearsல என்னடா லைஃப்பில் நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. என்ன ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் ஜேர்னல் பண்ணுங்கள். இந்த ஒரு டூல் உங்களோட லைஃப்பையே மாற்றும் அப்படின்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. டைரின்னு சொல்லுவோம்ல, அதுதான். டைரியில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த அன்னைக்கு ஈவெண்ட்டை மட்டும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுவீங்க. இன்றைக்கி இது நடந்தது, இந்த கடையில் ஷாப்பிங் போனோம், இந்த மூவி போனோம், இவங்களை நான் மீட் பண்ணேன், இதை பேசினேன், அந்த மாதிரி ஈவெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணுறது. நீங்கள் ஜேர்னலில் உங்களோட தாட்ஸை ரெக்கார்ட் பண்ணுறீங்க. நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன், உங்களோட இமோஷன்ஸை நீங்கள் அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறீங்க. நான் எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக ஃபீல் பண்ணுறனோ, எப்போல்லாம் ஐயோ என்னடா இது லைஃப் அப்படின்னு ஃபீல் பண்ணுறனோ, என்னடா நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறனோ, இவங்க ரொம்ப படுத்துகிறாங்கப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணுறனோ, நான் முதல்ல போகிற இடம் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ஜேர்னல். ஆக்சுவலி நான் உங்ககிட்ட என்னோட பிஸ்னஸ் ஜேர்னல் தான் ஷேர் பண்ணேன். ஆனால் என்னோட பர்சனல் ஜேர்னல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட்ஸ்.
என்னோட ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட, ரொம்ப நெருங்கின ஆட்கள் கூட, ரொம்ப நெருங்கின ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கூட நம்ம பேச முடியாத விஷயங்களை நம்மளோட ஜேர்னல்ஸ் கிட்ட நம்ம ஷேர் பண்ணலாம். அது நம்மளுக்கு கிளாரிட்டி கொடுக்கும். அது நம்மளை பேச வைக்கும். அதுவே நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்கும். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க. உங்களுக்கு திங்கிங்கில் கிளாரிட்டி வேணும்னா நிறைய ஜேர்னல் பண்ணுங்கள். அது உங்களோட ரைட்டிங்கையும் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் பண்ணும். உங்களோட தமிழ் ரைட்டிங்கோ இல்லை இங்கிலீஷ் ரைட்டிங்கோ நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணும்னாலும் ஜேர்னல் பண்ணலாம். ஆனால் உங்களோட தாட்ஸ்க்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். அது உங்களுக்கு நிறைய மன நிம்மதியை கொண்டு வரும். அண்ட் பிஸ்னஸ் ஜேர்னல்ஸ்லாம், இந்த மாதிரி பிஸ்னஸ் ஜேர்னல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இலக்கை நோக்கி, நான் எங்கே என்னோட எல்ஜே ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகிறேன், நான் எங்கே என்னோட பிஸ்னஸை கூட்டிகிட்டு போகிறேன், நான் இந்த மாதம் என்ன பண்ண போகிறேன், நான் இந்த மாதம் என்ன ட்ராவல் பண்ண போகிறேன். இன்னும் ட்ராவல்லாம் நம்மளுக்கு அமையலை இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனால், பட் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் நம்மளோட ஜேர்னல்ஸால், நம்மளோட பிளானர்ஸால் நம்ம மைண்டுக்கு கொண்டு வர முடியும். தொடர்ந்து அதை பார்த்துட்டே இருக்கும்போது நான் இங்கே தான் போயிட்டுருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு அவேர்னஸ் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து ஜேர்னல் பண்ணுங்கள் மக்களே. அண்ட் உங்களோட ஜேர்னலிங் எக்ஸ்பீரியன்ஸையும் எல்ஜே ஃபேமிலி என்கிட்ட ஷேர் பண்ண மறக்காதீங்க. உங்களோட லைஃப்பில் இம்ப்ரூவ் ஆக, உங்களோட கரியரில் இம்ப்ரூவ் ஆக நீங்கள் பண்ண வேண்டியது 2 விஷயங்கள். உங்களோட திறன்களை இம்ப்ரூவ் பண்ணணும், உங்களோட மனதை வலிமைப்படுத்தணும். உங்களோட மைண்ட் செட், உங்களோட ஸ்கில் செட் ரெண்டுலையுமே எப்போவுமே வேலை பார்த்துட்டே இருக்கணும். அதுக்கு நம்மளோட lavanyajaykumar.com இருக்க கோர்ஸ்கள், நம்மளோட எல்ஜே அகாடமி கோர்ஸ்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உலகத்தின் எந்த மூலையிலேருந்தும் உங்களோட ஸ்மார்ட் ஃபோன், உங்களோட டெஸ்க்டாப், லேப்டாப், டேப்லெட் எதில் வேணும்னாலும் நம்மளோட கோர்ஸஸை ஆக்சஸ் பண்ண முடியும். lavanyajaykumar.com வாங்க. உங்களுக்கு பிடிச்ச திறன் சார்ந்த, மனம் சார்ந்த கோர்ஸ்களில் இன்றே இணையுங்க. நான் உங்களை lavanyajaykumar.comல மீட் பண்ணுறேன்.